அப்படிலாம் சட்டை எடுத்து போடக்கூடாது. ஏலே, எதுக்குடா இப்ப சட்டை கழட்டின? போடுறா. இல்லைண்ணே, பரவாயில்ல. நான் எப்பவும் போல் எடுத்து போட்டேன். காலேஜில் எல்லோரும் ஒரே மாதிரி சட்டை போட்டு வரணும்னு பேசிக்கிட்டோம். ஆனால் என்கிட்ட அந்த கலர் இல்லை, அதான் அண்ணன் சட்டையை போட்டேன். சாரி. கேசரி பண்ணலான்னு சொன்னீங்கல்ல, நான் பண்றேன். ஏய் உட்காரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நான் பண்றேன். ஏய் ஒரு நிமிஷம் இரு. எது எங்க இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது. இரு நானும் வரேன். நான் பாத்துக்கிறேன். அரை மணி நேரத்துக்கு அந்த பக்கம் யாரும் வராதீங்க. ஏய் மீனா, கேசரி எப்படி செய்யணும்? பேசாம கேசரி செய்வது எப்படின்னு இன்டர்நெட்ல பாத்துடலாம். அதான் பெஸ்ட். என்னென்ன வேணும்னு பார்த்துட்டா அதுக்கப்புறம் ஈஸியா செஞ்சிடலாம். ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சும்மா நெய் சொட்ட சொட்ட சூப்பராக ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கப் ரவை எடுத்துருக்கோம். ரவா, நெய் 1 கப்பு, நெய், முந்திரி, முந்திரி, சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. இதை நல்லா கிளம்பி இவ்வளவுதானா கேசரி? நம்ம கேசரி ரெடியாக இருக்கு. அதில் ஓகே. ஐயோ, ரவா எங்க இருக்குன்னு தேடணுமே. இது சக்கரை. ரவா. எவ்வளவு ரவா போடுறது? குத்து மதிப்பா போடுவோம். இப்போ ரவா போடணும். ஆஹா மீனா, நீ பெரிய குக் ஆயிட்டடி. செம்ம வாசனையா இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு என் கேசரி சாப்பிட்டு சும்மா மயங்கி விழ போறாங்க.
மாமா ஆரம்பிச்சிடலாமே. கொஞ்சம் இருப்பா, நல்ல நேரம் வரட்டும். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குக்கா. ஆமா, இப்போ இங்க என்ன நடக்க போகுது? ஏலே அது கூட தெரியாம தேங்க வந்து உட்காந்துக்கிறியா நீ? நடக்கும்போது பார்க்கத்தானப்பா போற. கண்ணா, ஒன்னும் இல்லடா. அண்ணிங்க 2 பேரும் கழுத்துல மஞ்சள் கயிறு கட்டியிருக்காங்கல்ல, ம். அதுல கோத்திருக்கிற தாலி எடுத்து செயின்ல மாத்த போறோம், அவ்வளவுதான். ஓ, அவ்வளோதானா? ஆமா, இதுக்கு எதுக்கு எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டு அன்னிகளே கழட்டி மாட்டிக்க வேண்டியதானே? வாட் இஸ் திஸ்? ஐயோ. இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்டா. நீ சும்மா இருடா. இங்க யாரா? அவங்க போற வரைக்கும் சண்டை எதுவும் நடக்கக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அவங்களே எப்பன்னு இருப்பாங்க. ம். நீ பாயிண்ட் எடுத்து கொடுத்துறாதடா. ஆமா, நம்ம சும்மா இருந்தா மட்டும் இவங்க சண்டை போட மாட்டாங்களாக்கும். போன நீ வேணா பாரு, அவங்க போறதுக்குள்ள கண்டிப்பா ஒரு சண்டை நடக்கும். இல்லை, ஏன்டா பேசாம இரு. அவங்க ஹிஸ்டரி அப்படின்னு. அங்க என்ன குசு குசுன்னு? எங்களை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. சும்மா இருடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைத. மாமா 2 நிமிஷம் ஆச்சே. ஆமா மாப்பிள்ள, ஆரம்பிச்சிடலாம். ம். தாலி செயின் எங்க தானோ? தோ அத்தைகிட்ட இருக்கு, கொடுங்க அத்தை. ஏன் தானோ ம்? செயின் 2 ஒரே மாதிரி வாங்கிட்டீங்க போல. ஆமா, முதல்ல முல்லைக்கு தான் செஞ்சோம். அதே டிசைன்ல அதே வெயிட்ல அப்படியே மீனாக்கும் செஞ்சிட்டோம். அது சரி. கொண்டு வந்தவளுக்கும் வெறுங்கையோட வந்தவளுக்கும் ஒரே மரியாதையா? கஸ்தூரி, வந்த வேலையை மட்டும் பாரு. உண்மையை சொன்னா யாருக்கும் பிடிக்காது. நீ வந்த வேலையை பாரு கஸ்தூரி. சரித்த குடுதானோ? ம்.
ஒத்திக்கோ. செயின் நல்லா இருக்குல்ல தானோ? நீங்க சொன்ன மாதிரி செஞ்சதுதானே அத்தை. என்ன முருகா, ஆ? நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா. என்ன ஒரு 5 பவுன் வருமா? 5 12 பவுன் சித்தி. ஏன் பார்வதி, உனக்கு பார்த்தா தெரியலையாக்கும்? நீதான் கண்ணாலேயே எல்லாத்தையும் அளக்கறவளாச்சே. கண்ணு கொஞ்சம் சரியா தெரியல, ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. எதுக்கு வாழ்ந்து பேசிக்கிட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அந்த பிள்ளைக்கும் செய்ய வேண்டிய செய்தானா? மீனா இங்க வா. அன்னைக்கு அவசரத்துல மஞ்சள் கிழங்கு தானே கட்டணும். இப்ப தாலி செஞ்சிட்டோம், முல்லைக்கு செஞ்ச மாதிரியே. அது அப்படி பண்ணக்கூடாது மீனா. இது வெறும் மஞ்சள் துண்டு தானே. வெறும் மஞ்சத்துண்டா? இதைத்தானே இத்தனை நாள் தாலின்னு சொல்லிட்டு கழுத்துல போட்டிருந்த. அண்ணி விடுங்க, தெரியாம தானே நடந்துச்சு. மீனா ஒன்றும் இல்லை, நீ வருத்தப்படாத. ஜீவா கல்யாணத்தில் மஞ்சளை வச்சு தான் தாலி கட்டினான். அதனால் தங்கத்தில் தாலி கொடுத்து பண்ணுறப்ப அவனே வந்து அந்த பிள்ளை கழுத்தில் போட்டு விடட்டுமே. ஜீவாவா, நீயே கட்டு. உன் கல்யாணத்தன்னைக்கு தான் நாங்கள் ஒழுங்காவே பார்க்க முடியல. அப்படி ஒரு டென்ஷன். இன்னைக்கு பார்த்துடலாம் வா. வா. என்ன மஞ்சள் குங்குமம் வச்சு விடு. ஏன்னே நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்க பொண்ணே வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு காலத்துல தாலி கட்டிட்டாப்ல. அதுக்கப்புறம் இப்ப நாங்க நிச்சயத்துக்கு போட்ட செயினைய மோதிரத்தை மட்டும் ஏன் இன்னும் போட்டிருக்கணும்? எங்க மாப்பிள்ளை ஆக போறாருன்னு சொல்லி தானே நாங்க ஆசையா வாங்கி போட்டோம். அதுதான் இப்ப இல்லைன்னு ஆயிப்போச்சுல்ல. அவரே கழட்டி கொடுத்துருக்கணுமா இல்லையா?
பணக்கார மாமனார் தானே, அவர் செயின் என்ன அருணாக்கேரவே தண்டியா தங்கத்துல செஞ்சு போடுவாரு. அத்தாச்சி விடுங்க. சும்மா இருமுல்ல. இந்தா மாமா, உங்க மருமகன் எனக்கு போட்டு விடு. இந்த புடி மாமா. புடிச்ச கல்யாணம் நினைச்சோம், பிடிக்காம கல்யாணம் நினைச்சோம், நம்ம கரெக்டா செஞ்சோம்னு இருக்கணும்ல. போய் போடு மாமா. சொல்லுத்த. போங்க, ஏய் பார்வதி, போய் போடுங்க. இந்தாங்க மாப்பிள்ள, வாங்கிக்கங்க. இல்லை வேணாம். இதெல்லாம் எங்களோட கடமை, வாங்கிக்க சொல்லுங்க. வாங்கிக்கங்க. கதிரு வாங்கிக்கடா, வாங்கிக்கடா. தானா, நீ போய் அந்த செயினி மோதிரத்தை எடுத்துட்டு வா. எந்த செயின் மாமா? அதான் என் செயின் இருக்கு, சரி. போய் எடுத்துட்டு வா. மாமா ம், என்னங்க மாமா? இந்தடா ஜீவா, இதை போட்டுக்க. வேணாம். ஏய், என்னடா யோசிக்கிற? இந்தா எனக்கு எதுக்குண்ணே? புடுறா. என்னடா நீ, உங்களுக்கெல்லாம் சரி தண்ட அண்ணன் இருக்கேன், அப்புறம் என்ன, போட்டுக்க. ஏன் தானோ, இது மூர்த்தி அண்ணனுக்கு எங்க வீட்டுக்கார் வாங்கி கொடுத்த செயின் இல்ல, எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. உங்க அண்ணனை தானே நான் கட்டியிருக்கேன். நக்கலை பாத்தியாத்த? இப்படியே பேசிட்டே இருந்தால் பேசிட்டே இருக்க வேண்டியதான் தானே. எல்லாத்தையும் சாப்பிட கூட்டிகிட்டு போ. சாப்பிட்றதுக்கு இன்னும் நேரம் இருக்கு மாமா. அப்படியா, சரி. அப்போ எல்லாத்துக்கும் ஸ்வீட்டாவது ஒன்று கொஞ்சம் கொடு. மறந்துட்டேன். மீனா கேசரி செஞ்சா. மீனா அப்படியா? வா, எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கலாம். வா. போப்பா, போய் எடுத்துட்டு வா. வந்துட்டீங்களா? எல்லாத்துக்கும் கொடு. என்னங்க நீ எடுத்துக்கோங்க. கொடுப்பா. கொடுமா கொடுமா. இந்தாங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க, நான் வாங்கிக்கிறேன். நீங்க குடிங்க. சாப்பிடுங்க. எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க. ஐயய்ய, கம்மா கொடுத்துட்டீங்களா? இது என்ன இப்படி ஒட்டுது? டேய், கேசரிடா. இது கேசரினா அப்ப கேசரி என்ன சொல்லுவீங்க? என்னடா, என்னாச்சு? இப்ப யார் உங்ககிட்ட ஸ்வீட் கேட்டா? அண்ணதெல்லாம் பத்தாதா? இப்ப என்னமோ கேசரின்னு ஒண்ணு கொடுத்து ஆளை கொள்ள பாக்குறீங்களா? என்ன கேசரி சரியில்லை, அவ்வளோதானே. அதுக்கு ஏன் கத்திட்டு இருக்க? தானே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த ஸ்வீட்டை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடு. சரிங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணு வேணானே. ஏன் தானோ, இதுதான் இவ பண்ணதாக்கும். இல்ல இல்ல, கேசரியை நான் தான் பண்ணேன். இவ சும்மா ஹெல்ப் தான் பண்ணா.
நீங்கள் இப்படி சொதப்புனதா எனக்கு ஞாபகமே இல்லையா நீ? போய் சொல்லாதீங்க. மீனாணி தான் பண்ணியிருப்பாங்க. டேய் இல்லடா, நான் தான் பண்ணேன். இவ சும்மா ரவைய வறுத்து கொடுத்தா, நான் தான் செஞ்சேன். ஏன் தானோ நீனே பெரிய சமையல் குக்காச்சே, இவ்வளோ கேவலமா கேசரி பண்ணியிருக்கிற? இதுல உன் சமையல் குன்னக்குடி தாண்டி மணக்கும்னு பேச்சு வேற. நாம வருவோம்னு நினைச்சா அவ பண்ணியிருப்பா கஸ்தூரி, அதான் இப்படி இருக்கு.